Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காவை யூஸ் பண்ணி ஒரு dry roast எப்படி செய்யலாம்னு. அது செய்யிறதுக்கு முதல்ல கத்திரிக்காவெல்லாம் சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் 500 கிராம் கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு விருப்பம்னா இந்த கத்திரிக்காயில இருக்க தோலை சீவிட்டு எடுத்தா கூட இந்த dry roast ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். அடுத்ததா கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதுக்கு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்றதால கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது நல்ல கிறிஸ்பியா வரும். அடுத்ததா கார்ன்ஃப்ளவர் 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 6 டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதாவும் ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கத்திரிக்காவோட இதெல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி கலர்லாம் சேஞ்ச் ஆகினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அடுத்ததா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா கேப்சிகம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கறிமிளகாலாம் ஒரு ஹாஃப் குக் ஆனா போதும். அதுக்கு அடுத்ததா டொமேட்டோ கெச்சப் 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் இதோட சேர்த்து சாஸோட நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பேனை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.